வணக்கம் and welcome to Karthika channel KC Family Class Special. Hi. நாளைக்கு நியூ இயர் 2024 உடைய லாஸ்ட் டே. இன்னைக்கு கிச்சன்ல கடைசியா ஒரு முறை இந்த வருஷம் நம்ம வேலை பார்த்துடலாம் அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேசரி கொஞ்சமா, நானும் நிறைய ஸ்வீட் சாப்பிடறது இல்ல, குழந்தை இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய விரும்பி சாப்பிட மாட்டேன், ஜீவன் சாப்பிடக்கூடாது. சோ லைட்டா வந்து செஞ்சு சாப்பிட்டு அது மிச்சம் மீதி எப்படி இருக்கு, சுட சுட சாப்பிடும் அப்படியே வலிக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு. காலி ஆயிடுச்சு, இவ்வளவுதான் இருக்குது. எதுக்காக ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னையோட 7th இயர்க்குள்ள எடுத்து வைக்கிறோம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி. சரி சின்னதா கொஞ்சமா ஸ்வீட், சாதா ஸ்வீட் செய்வோமேன்னு செஞ்சிருந்தோம் நாங்க. இத்தனை நாள் எங்க கூட இருந்த எல்லாருக்குமே நன்றிகள் பல. என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிளீன் பண்ணணும். பெட்ஸ்பெட் எல்லாம் துவைச்சு போட்டாச்சு, டைனிங் டேபிள் துணி எல்லாம் துவைச்சு போட்டாச்சு, டவல்ஸ் எல்லாம் துவைச்சு போட்டாச்சு. ஸோ ஃபுல் லாண்ட்ரி ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் லாண்ட்ரி பாஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா வழிஞ்சிட்டு தான் இருக்கு. வின்டர் சீசன்றதுனால குவில்ட்ல மட்டும் கொஞ்சம் கிடக்குது, அதெல்லாம் மட்டும் அப்புறமேட்டு நாங்க வந்து துவைக்கணும். என்னன்னு தெரியல, இப்போ திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சின்ன வயசுல எல்லாம் நியூ இயர்னா அப்படின்னு நம்ம விஷ் பண்ணுவோம், எல்லாருக்கும் வண்டர்ஃபுல் நியூ இயர்னு சொல்லுவோம். நான் உன்னை அடுத்த வருஷம் மீட் பண்றேன்னு அப்படின்னு நம்ம ஸ்கூலுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டேல எல்லாம் ஃபன்னியா சொல்லிட்டு வருவோம். ரெசல்யூஷன் கேட்ட உடனே யோசிச்சு 2-3 சொல்லுவோம், அதுல பாதியை ஃபாலோ பண்ணுவோம், பாதியை ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நியூ இயருக்கு என்னன்னு பார்த்தா, நினைச்சு பார்த்தா சிரிப்பா வருது. அதே ரொட்டீன் வேலை தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபிஸ் பண்றோம். அன்னைய நாள் குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிச்சு எக்ஸ்ட்ரா வேலை செய்யறோம், அவ்வளவுதான். பட் இந்த கொஞ்சம் வெள்ள எனர்ஜி எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. நியூ இயர்ல எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய கேலண்டர் எல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு புதுசா கேலண்டர் வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த ஜிம்கா ரொம்ப அழகா இருந்தது. அந்த கேலண்டர் சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்ல கொடுத்திருந்தாங்க. அந்த ஜிம்கா ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்துதான் ரசிச்சுக்க முடியும். இது ஜெயச்சந்திரன்ல இருந்து டெய்லி கேலண்டர் கொடுத்திருந்தாங்க. ஈஸ்வரன் ஈஸ்வரி வந்திருந்தாங்க, அதாவது அண்ணாமலையார் உண்ணாமலையார் வந்திருந்தாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு ஈஸ்வரன்னா அவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆல்ரெடி பூஜை சாமான் எல்லாம் தேய்ச்சி வச்சு அது வந்து கிளீன் பண்ணி உலர்றதுக்காக ஃபேன்ல வச்சிருந்தது. சோ கையோட மஞ்சள் குங்குமமும் இட்டுலாம் அப்படின்னு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. அழகா மஞ்சள் குங்குமமும் கையோட வச்சு பூஜை அறையெல்லாம் தொடச்சிட்டு அங்க வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ பூஜை அறை தொடச்சு முடிச்ச உடனே அப்படியே கையோட இந்த சைட்லயும் தொடச்சிடலாம்னு தொடச்சாச்சு. நம்ம வீட்டுல கிளீனிங் ரொம்ப கஷ்டம். எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விநாயகர் ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்காரு இல்லையா, அந்த உருளி கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரேரா தான் நான் அதை கிளீன் பண்ணுவேன், தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட் அது. வீட்டுல செய்யக்கூடிய வேலைகள்ல பிடிக்காத வேலை நிறைய வேலை இருக்கு, பிடிச்சு செய்யற வேலை நிறைய வேலை இருக்கு. அதுல ரொம்ப பிடிச்சு செஞ்ச வேலையில ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சாமிக்கு வந்து அலங்காரம் பண்றது, பூஜை அறையை வந்து ரெடி பண்றது, மொத்தமா அந்த பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சு பூஜை பண்ணிட்டு அந்த பாசிட்டிவ் வைபோட, அந்த ஊதுபத்தி சாம்பிராணி மனத்தோட, அந்த புகையோட வீட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அந்த வேலை ரொம்ப பிடிச்சு நான் செய்யக்கூடிய வேலை. இந்த மடிச்சு போடுற டேபிள் நிறைய விஷயங்களுக்கு யூஸா இருக்குங்க. தேவைன்னும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், வேணாம் போது எடுத்து மடிச்சு போட்டுறோம். கால்ல போட்டுக்கல, நல்ல வேலை. அசால்ட்டா நான் வந்து திருப்பிட்டேன், கை ஸ்லிப் ஆயிடுச்சு. வீட்டுல டேப்லெட் மாதிரி இருக்கும்ல, அந்த கற்பூரம் தான் இருக்கு. அது ரொம்ப குட்டியா தின்னா இருக்கிறதா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சோ இந்த வாட்டி பெரிய கற்பூரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுவும் பழமும் படைக்கிறதுக்கு ஜி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுல எதுவும் ஸ்பெஷலா சமைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நாளைக்கு வெளில போயிடலாம் அப்படின்னு ஜி வந்து சொன்னதுனால, சோ காலையிலேயே சாமி கும்பிட்டு கிளம்பிடலாமா கார்த்தி அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு காலையிலேயே படைச்சிடலாம், அப்படி இல்லனா கோயிலுக்கு போயிட்டு வந்து காலையில படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். சோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா காலையில கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஒரு கிளீனிங் வேலையா எடுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்க தூங்குனது அன்னைக்கு மிட்நைட் 1:45 மணி ஆயிடுச்சு. சோ ஸ்வீட் எல்லாம் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லாம குப்தா பவன்ல வந்து அப்படியே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து தரையில உட்காந்து ஹால்ல சாப்பிட்டதுனாலயும், அண்ட் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிசிறா தரையில இருந்தது. சோ காலையில ஹால்ல தான் நம்ம சாமி படைப்போம் இல்லையா, அதனால ஹாலை மட்டும் நம்ம வந்து ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது புது விதமான மாபா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது அகாரோ எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் மாடல் ரிஜென்சி. எல்லா விதமான ஃப்ளோருக்கும், நம்ம வீட்டுல இருக்க மாதிரி டைல்ஸா இருக்கட்டும், மார்பிள், வுட், கிளாஸ், லேமினேட்னு எல்லா ஃப்ளோருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்மளால மாப் பண்ணிட முடியும். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அண்டர் த டேபிள், முக்கியமா டைனிங் டேபிளுக்கு கீழே எல்லாம் நான் துடைக்கும் போது சேர் எல்லாம் இழுத்து போட்டு உட்காந்து துடைப்பேன். கட்டில் கடியில எல்லாம் கேப் இருக்குன்னா அது கடியில எல்லாம் விட்டு துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கிறதுனால நல்லா லாஸ்ட் வரைக்கும் நம்ம விட்டு கிளீன் பண்றதுக்கு வசதியா இருக்கு. அண்ட் 180 டிகிரி லெஃப்ட் டு ரைட் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இது எனக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, லைட் வெயிட் அண்ட் போர்ட்டபிளா இருக்கு. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்விபிள் ஹேண்டிலும் கொடுத்திருக்காங்க. சோ 90 டிகிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் 180 டிகிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. அதனாலதான் அடியில நூக் அண்ட் கார்னர்ஸ், சின்ன டேபிள் கடியில எல்லாம் கூட கிளீன் பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த அட்ஜஸ்டபிள் ஹேண்டில், நல்ல லாங் ஹேண்டிலா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. மெஸ் ஃப்ரீயான ஒர்க்கிங் ஆப்ஷனா இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்குது. இது கூட ஒரு மெயின் யூனிட், ஹேண்டில், எக்ஸ்டென்ஷன் ராட், ஏசி அடாப்டர், மெஷரிங் கப், 4 மாப் ஃபைபர் பேட்ஸ் இதெல்லாம் வருதுங்க. 1 இயர் வாரண்டியும் கொடுத்துடுறாங்க. இதுதான் மெயின் யூனிட். இதுக்கு அடியில தான் அந்த 2 மாப் பேட் கொடுத்துருக்காங்க. வெல்க்ரூவ்ல இருக்கிறதுனால ஒட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹேண்டில் பண்றதும் ஈஸியா இருக்கு. ஹேண்டில்ல பவர் பட்டன் அண்ட் ஸ்ப்ரே பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில்ல எக்ஸ்டென்ஷன் ராடோட நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும்.
இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை யூஸ் பண்ணி ஹைட்டை நம்ம 14 லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நான் மெயின் யூனிட்டோட அட்டாச் பண்ணிக்க போறேன். மெயின் யூனிட்ல 175 ml வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுல வாட்டர் கூடவே ஃப்ளோர் கிளீனரும் மிக்ஸ் பண்ணி நீங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் யூனிட் பேக்ல சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஏசி அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். 4 hours சார்ஜ் பண்ணீங்கன்னா கார்ட்லெஸ்ஸா 50 minutes வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். நீங்க 2 மாப் பேட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு ஸ்பேரா 2 வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேர் மாப் பேட்ஸை வெட்டுக்காக நீங்க யூஸ் பண்ணி மொத்தமா கிளீன் பண்ணிட்டு இன்னொரு பேர் ஆஃப் பேட்ஸை வந்து நீங்க ட்ரைக்கு யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாப் பேட்ஸை கழட்டி கிளீன் பண்றது ரொம்ப சுலபம். வெல்க்ரூ தான் டக்குன்னு ஈஸியா கழண்டிக்கும். உங்களுக்கு விசிபிளா ரிசல்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு காஃபியை வேணும்ட்டு நான் கீழே கொட்டிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நம்ம லேடிஸ்க்கு தான் தெரியும், கீழே ஏதாவது கொட்டிடுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க யாரும் கை வைக்க மாட்டாங்க. முதல்ல ஓடி போய் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவோம். அதை ஒரு கிளாத் எடுத்து தொடச்சி எடுத்து அதை புளிஞ்சு திருப்பி ஒரு 2-3 வாட்டி கிளீன் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடம் பிஸ்கான ஒரு மாதிரி இருக்கும். எறும்பு எல்லாமே வந்துடும். பட் இதுல கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி மாப் பண்ணிட்டு அதுல ஸ்ப்ரே பட்டனை யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படியே அதுல இருக்கக்கூடிய தண்ணியோ இல்ல ஃப்ளோர் கிளீனர் அண்ட் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அது வந்து அப்படியே ஸ்ப்ரே ஆகும். அடுத்து நீங்க கிளீன் பண்ணும்போது சுத்தமாயிடுது. ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிருச்சு. மெஸ் ஆகாம வீடு கிளீனா இருக்குது. அப்படியே என்னுடைய ஷேடோவே கீழே கண்ணாடி மாதிரி டைல்ஸ்ல தெரியுது பாருங்க. நான் கிளீன் பண்ணி முடிச்ச உடனே அவ்வளவு பளிச்சுன்னு ஈஸியா வேலை முடிஞ்சிடுது. நம்ம அம்மா பாட்டி எல்லாம் இருந்த காலத்துல அவங்க ஹெல்த்தியா இருந்த மாதிரி நம்ம ஹெல்த் எல்லாம் இப்ப இல்ல. இழுத்து போட்டு நானா வேலை செய்யறேன்னு ஹெல்த்தை கெடுத்துக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம கிடைக்கும். வேலை கம்மியாகிறதுனால ஃபேமிலியோட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மீ டைமும் நமக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டா தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. என்னோட ரிவ்யூ கண்டிப்பா நான் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு நான் போய் படுத்து தூங்க போறேன். நியூ இயர்ல உங்களை நான் மீட் பண்றேன். கோயிலுக்குலாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சீக்கிரமா எந்திரிக்கிறோமான்னு பார்க்குறோம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இழுத்துருச்சு. கை வைக்க கிளீனிங்ல நிறைய வேலை முடிச்சாச்சு. நாளைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். The next day. ஆக்சுவலி நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வனுக்கே தெரியாது. இப்ப ஷாக் ஆக போறேன். ஜி வந்து எனக்கு இந்த ரோஸை 12 மணிக்கு கொடுத்து ஷர்வன் தூங்கிட்டான். 12 மணிக்கு இந்த ரோஸ் கொடுத்து ஹாப்பி நியூ இயர்னு சொன்னாரு. கூடவே என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருன்னா ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட் என்னன்ட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். எனக்கு வந்து இந்த நியூ இயர் சூப்பரா தான் ஆரம்பிச்சது. மிட் நைட்டு கலவரமா நாங்க. ஏன்னா நைட் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு 2 o'clock இருக்குமாச்சி நம்ம தூங்கும்போது. அதனால எந்திரிச்சது லேட்டு தான். ஒரே குளிர் வேற இழுத்து போட்டு ஒரே கட்டி பிடிச்சு 3 பேர் சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுங்க ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனே இல்லாம தூங்கணும். 10 o'clock ஆயிடுச்சு. நாங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் குளிச்சு கிளம்பி இருக்கோம். நாங்க வந்து நமக்கு ஸ்கூல் இதுக்கப்புறம் ஸ்கூல்ல சீக்கிரம் எந்திரிக்கணும். லேட்டா தூங்குனதுனால நாங்க நைட் வந்து சூப்பரா எங்க நியூ இயர் ஆரம்பிச்சது. காலங்கத்தால இப்ப டைம் ஆயிடுச்சு கத்திக்கினே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நாங்க. சோ சூப்பரா எங்களுக்கு வந்து நியூ இயர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. கோயில்ல போயிட்டு பிளஸிங்ஸோட வரலான் இருக்கோம். சாமியோட பிளஸிங்ஸோட ஆரம்பிக்கலான் இருக்கோம். வந்து ஜி எனக்கு குட்டி கிஃப்ட் தான். ஆனா சூப்பரான கிஃப்ட். இந்த வருஷம் பூரா யூஸ் ஆகிற மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கிஃப்ட்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கோயில் நல்லா சாத்திரத்துக்குள்ள போயிட்டு இருந்தேன். வாங்க பண்ணு. நம்ம வீட்டு பால்கனில இருந்து ஈஸ்வரனுடைய கோயில் ஒண்ணு காட்டுவேன். ரொம்ப பழமையான கோயில். அது ரொம்ப விசேஷமான கோயிலும் கூட. அங்க பக்கத்துலயே குளம் கூட இருக்கும். அதை கூட நான் காமிச்சிருந்திருக்கேன். அந்த கோயில இருந்து இப்ப நான் நம்ம வீட்டை வந்து பாத்துட்டு இருக்கேன். நான் முடிஞ்ச நம்ம வீட்டையும் காட்டணும் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன். குளத்துல நிறைய மீன் இருந்தது. நல்லபடியா சாமி கும்பிட்டு குளத்துக்கும் வந்திருந்தோம். அவன் ஜி அங்க பாருங்க நம்ம வீடு தெரியுது அப்படின்னு. எங்க மாம்னு கேட்டான். அதுதான் நம்ம வீடு அப்படின்னு நான் ஷர்வின்கோ காமிச்சிட்டு இருந்தேன். கரெக்டா எந்த ஃப்ளோர் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் ஷர்வின். நான் காமிச்சிட்டு இருந்தேன். பெரிய பெரிய மீன் எல்லாம் கூட இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது குட்டி குட்டி தான் தெரிஞ்சது. அப்புறம் கிட்டக்கு போய் நின்று ஒத்து பார்க்கும்போதுதான் உள்ள அவ்வளவு மீன் இருந்தது தெரிஞ்சது. நான் ஹாப்பியா பாத்துக்கிட்டு இருந்தேன். குளத்துல இவ்வளவு பெரிய மீன்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். புளியோதரை கொடுக்குறாங்க. புளியோதரை தராங்க. வாங்கிட்டு தான் போக வேண்டியது. ஃபர்ஸ்ட் நாளே புளியோதரை கழிச்சிருச்சு கார்த்திகாவுக்கு. போலாமா? எவ்வளோ நல்லது நடந்தாலும் கெட்டது கடைசியில ஈஸ்வரனுடைய பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்கும். ஈஸ்வரனோட பிளெஸிங் இருக்கா? இருக்கும். அங்க இருக்க ஈஸ்வரையோட போட்டோவோட நமக்கு வந்து கேலண்டரும் வாங்கிட்டோம் நம்ம. சோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் வந்து 50 rupeesல இருந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கேலண்டர் அண்ட் லட்டு அண்ட் விபதி குங்குமம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராவா ஃப்ரீயா புளியோகரை கொடுத்துருந்தாங்க. சந்தோஷமா வாங்கிட்டு வீட்லயே வந்து விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. மூடி இருக்குமோன்னு நினைச்சோம்.
அச்சோ முடியும் நேத்தே நீங்க பூ வாங்கி தந்துருக்காம இன்னும் போய் பூ தேட போனீங்க அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுட்டு இருந்தேன் நான். எப்படியோ ஈஸ்வரன் தெரியல, எனக்கு நியூ இயர்ன்றதால ஃபுல்லா தரம் இருக்கும், கவலைப்படாத கார்த்தினா. எனக்கு இன்னைக்கு எப்படியாவது காலையில ஈஸ்வரன் நான் பார்க்கணும். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து வெளில பிளான் பண்ணிருக்கோம். சோ அதனால எப்படியாவது சாமி பார்க்கணும்னு நினைச்சேன். நட திறந்து இருந்துச்சு, பக்கத்துல நின்று கூட்டம்லாம் இல்லாம ரொம்ப நேரம் நின்று திருப்தியா சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே பணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோயில் நிதிக்காகவும் ஃபுட் அங்க வந்து அன்னதானமும் பண்றாங்க. அது எல்லாத்துக்கும் அன்னதானம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அப்பா வந்து எப்பவுமே டொனேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல டொனேஷனாவே கொடுப்பாரு. சோ நாங்க அதுக்கும் டொனேஷன்ஸ் வந்து பே பண்ணிட்டு, ராகேஷும் இந்த வாட்டி 12th எக்ஸாம் எழுத போறோம். சோ அவன் நேம்லயும் ஷர்வின் நேம்லயும் இந்த வாட்டி பே பண்ணிட்டு கேலண்டர் லட்டு எல்லாம் கொடுத்தாங்க. வெளில ஃப்ரீயா பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தோம், ஹாப்பியா இருந்தது. புளிசாதம் வேற கிடைச்சது. நான் எப்பவுமே ஈஸ்வரனை ரொம்ப பார்க்க முடியாம இருந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு பதட்டத்துல போய் ஈஸ்வரன் தேட போகும்போது அந்த லாஸ்ட் மினிட்ல ஏதோ படம் மாதிரிதான் வெட்டுவாரு ஹீரோ எனக்கு ஏதோ ஒரு காப்பாற்றுக்கு போய் கடைசியில கிடைக்கிறவரை எப்படி நல்லபடியா திருப்தியா சாமி கும்பிட்டாங்க, தடங்கள் இல்லாம. அடுத்து புளிசாதமா கொடுத்துட்டாரு. புளிசாதம் கிடைச்சாலே நான் வந்து ஈஸ்வரன் வந்து எனக்கு பிளஸ் பண்ணிருக்காருன்னு நினைப்பேன். சோ அது மாதிரி கிடைச்சது. எக்ஸ்ட்ரா வேற ஒண்ணு கேட்டேன் நானு, ராகேஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்கம்மா அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் அக்கா வீட்டுல பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தாங்க. சோ முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா அக்கா ஃபேமிலியும் நாங்களும் சேர்ந்து லஞ்சுக்கு வந்து புஃபே வந்து பாம்ஷார்லயும் நம்ம இன்வைட் பண்ணிருந்தாங்க. இன்வைட்னா ஃப்ரீயா தான் இல்ல. நாங்க லாஸ்ட் டைம் போகும்போது நியூ இயர் புஃபேக்கு வந்து இந்த வாட்டி புஃபே பிளான் பண்ணிருக்கோம். வருஷம் பண்ணுவோம், நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி வர எல்லா கஸ்டமரையும் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்மள இன்வைட் பண்ணிருந்தாங்க. பட் ஷர்வினுக்கும் ராகேஷ்க்கும் ஃபேவரட் எங்க பிளாக் பால் தான் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க. சோ பிளாக் பால்ல ஆனா நாங்க ஒரு 5-6 வாட்டி போன் பண்ணோம், எடுக்கல. ஏன்னா புக் பண்ணிட்டு தான் போனோம். புக்கிங் கிடைச்சதுன்னா அங்க போவோம், இல்லைன்னா நாங்க இங்க போவோம். அதோட என்னுடைய நியூ இயர் வந்து முடிய போகுது. லஞ்ச்ல கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்றேன். இப்படிதான் என்னோட நியூ இயர் போச்சு. இந்த வருஷம் எல்லா வளமும் நலமும் பெற்று ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியா நிம்மதியா நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். மே திஸ் இயர் பிரிங்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த இயர் வந்து ஒரு சூப்பரான இயரா உங்களுக்கு அமையட்டும். அண்ட் நமக்கு வந்து இது 7th anniversary. சோ 7th இயர்க்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். கார்த்திகா சேனலுக்கு 7th anniversary. சோ பொறுமையா நின்று நிதானமா ஒரு படியா தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கடகடலாம் நம்ம வளரல. இன்னொன்னு நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய வீடியோ எல்லாம் கிடையாது. தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். சிலது எங்களுக்கு ஃபிளாப் ஆகும். ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணும்போது நிறைய அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எங்களை திட்டுவாங்க. ஆனா இப்ப எல்லாருமே அதே கண்டென்ட் பண்ணி நல்ல பேர் எல்லாம் வாங்குறாங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தேவையான எனக்கு வந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை தப்பா சொல்ல வரல. அந்த ட்ரையல் வரதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நாங்க இருந்ததுனாலயோ என்னவோ இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் யாராவது வழி போடுறாங்க கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்ல அந்த இனிஷியலா இருந்த எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சேர்த்துதான் நான் வந்து பேசுறேன். சோ நாங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியா கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறிட்டு இருக்கோம். படுக்குன்னு நாங்க முன்னேறல. கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நியூ கண்டென்ட்டா கொடுத்துட்டு தான் இருக்கும். இனிமேலும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் நம்ம நிறைய விஷயம் செய்வோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த வருஷம் போன வருஷம் நிறைய சோகமான விஷயங்கள்லாம் நீங்க பாத்துட்டீங்க. இனிமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான் நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. உங்களுக்கும் அதே மாதிரி எல்லாமே துக்கம் எல்லாம் மறைஞ்சு சூப்பரான ஒரு வருஷம் அமையறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஜி எனக்கு கொடுத்த கிஃப்ட்னு சொன்னேன்ல, சர்வனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. இது வந்து கப்பிள் டைரி. இது ஒரு டைரி, இது ஒரு டைரி. நாங்க யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்றதுனால செலவெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து தான் பண்ணுவோம். ஆனா ஒரு ரூபாயும் நோட்ல எழுதி வைக்கிறது எங்க அப்பாவுக்கு பழக்கம் உண்டு. 50 காசு, 1 ரூபாய், 50 காசு கணக்குல எழுதி நான் பாத்திருக்கேன். சின்னதா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில இட்லி வாங்குவாங்க. இட்லி 2 ரூபாய் எவ்வளவு எழுதுவாங்க எங்க அம்மா. கணக்கு எழுதி வச்சு எங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்பாவும் கணக்கு எழுதுவாரு. ஆளுக்கு ஒரு டைரி வச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துல இருந்து நாங்க வந்து கணக்கு வழக்கு எழுதலாம். 1 ரூபாய் பண்ற செலவு எழுதலாம். இது கப்பல் டைரி. அவருக்கு வந்து எனக்கு வரவு செலவு வந்து கொஞ்சம் பண்ணி பிளான் பண்ணி நிறைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஒரு வீட்டுல என்ன செலவாகுது, எதுக்கு செலவாகுது, மாசம் எதுக்காக நம்ம அதிக செலவிடுறோம், அது எது குறைக்கலாம், எது நல்ல செலவு, எது நல்ல செலவு, எது வேஸ்டான செலவு, என்ன செலவு அப்படிங்கறதெல்லாம் பாக்கணும். இந்த வீடியோல நாங்க கொடுக்கக்கூடிய மெயின் கண்டென்ட் இதுதான். அந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணீங்கன்னா சேவிங்ஸ் நிறைய பண்ணலாம். தேவையில்லாத செலவை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும் உங்களுக்கும். அடுத்தது இந்த டைரி இப்படி க்ளோஸ்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி டைரி. இது வந்து டைரினா வித்தவுட் டேட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்க போறோம்னு சொன்னல, அந்த விஷயத்துக்கான முழு செலவு வரவு செலவு கணக்கு, அதுக்கு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன செலவுலாம் வந்து மொத்தமா அதுக்கு ஒரு டைரி போட்டுடலாம் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கேன். இது வந்து பாஸ்வேர்ட் லாக்கோட இருக்கிறது. என்னுடைய மெமரிஸ் தான் நான் எழுதி வைக்கிறதுக்காக. அப்புறமா நான் லாக் பண்ணிக்கணும். இது எனக்காக பர்சனல் டைரி ஜி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க.
இதுதான் நான் வாங்கி கொடுத்தது. இதுதான் அவர் எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் நான் வந்து விஷலிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன், வேணும்னு கேட்டிருந்தேன். இது எக்ஸ்ட்ராவா அவரே போட்டு வச்சிருந்தாரு. இதுவும் அந்த ரோஸும் தான். கொடுங்க, இந்த ரோஸும் தான் எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாரு. பெரிய கிஃப்ட், எனக்கு ஹாப்பியா, எனக்கு பிடிச்ச கிஃப்ட். ஸோ இப்பெல்லாம் நாங்கள் காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் கொடுத்துக்கிறது இல்லை, இப்படிதான் கொடுக்குறோம். ஏன்னா சேவிங்ஸ் நிறைய பண்றதுனால. வீட்லயே சமைச்சிருந்தா நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சிருந்திருக்கலாம் போல. சமைக்கிறதுக்கு பால் மாறிட்டு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கணுமேனு நாங்க ஹோட்டலுக்கு போலான்னு போனோம். ஃபேமிலியோட போலான்னு போனோம். பாவம் 2 பிள்ளைங்களும் வத்தல் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து பக்கத்துலயே பாம் ஷோர் இருக்கு, பாம் ஷோருக்கு போலாம் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்களே, போலான்ட்டு போனோம். 45 மினிட்ஸ்க்கு மேல ஆகும் அப்படின்னாங்க. ஜி போய் நேம் கொடுத்துட்டு வந்தாலுமே படிக்கட்டுல ஏறி நடந்து போறதுக்கு கூட இடம் இல்ல கார்த்தி, அவ்வளவு கூட்டம் கார்த்தின்ட்டாரு. மூச்சு அடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு வந்து புஃபே வேற, நாங்க பாம் ஷோர் புஃபே போனதில்ல. பாம் ஷோர்ல நாங்க எங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணும்போது 2-3 வாட்டி லேட் நைட்ஸ்ல ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் எடுத்துருவாங்க, லாஸ்ட் மினிட்ல ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு இல்லன்னுவாங்க. அது இமீடியட்டா கூட இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. சோ நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் எங்களுக்கு அங்க இருந்திருக்கு. சம்டைம்ஸ் நான் அதையுமே இங்க கோட் பண்ணி தான் ஆகணும். நல்லா இருந்ததையும் நிறைய வாட்டி நான் சொல்லி இருந்திருக்கேன். சோ புஃபே எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஒரு டவுட் வேற இருந்தது. எதுக்கு வீணா, அதுக்கு ஜைத்தூனே போயிடலாம் அப்படின்னு நாங்க வேளச்சேரி ஜைத்தூனுக்கு போயிட்டோம். அங்கேயும் ஒரு 40-45 மினிட்ஸ் வெயிட்டிங்ல தான் இருந்தோம். போன உடனே உட்காரதுக்காக சீட் கிடைச்சது வெயிட் பண்றதுக்கு. அதுக்குள்ள குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. குழந்தை வேற தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு அவங்களுக்கு வழி விட்டேன். அப்பதான் நீங்க கார்த்திகா தானே அப்படின்னு பேசினாங்க. கோயில்லயும் நிறைய பேரை பார்த்தேன். நம்ம கேசி ஃபேமிலியன்ஸ் எல்லாரும் விஷ் பண்ணாங்க. நேர்ல கேசி ஃபேமிலியன்ஸை மீட் பண்ணி விஷ் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். பாக்குறவங்களுக்கு கார்த்திகா சேனல்னு தெரிஞ்சிருக்கு, அதுவே சந்தோஷம். எல்லாரும் கேசி ஃபேமிலியானா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் நம்மள தெரிஞ்சிருந்து பார்த்து விஷ் பண்ணா கூட அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. ஜைத்தூன்லயும் நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன், விஷ் பண்ணியிருந்தாங்க. நானும் விஷ் பண்ணியிருந்தேன், சந்தோஷம். ஃபேமிலியோட டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி நல்லா சாப்பிட்டோம். சூப், ஸ்டார்டர்ஸ், டெசர்ட்ஸ் இதுதான் மெயினா சாப்பிட்டோம். மெயின் கோர்ஸ் அவ்வளவா நாங்க ஆர்டரே பண்ணல. இப்படிதாங்க எப்படியோ ஆரம்பிச்சு இப்படி முடிஞ்சதுங்க எங்க நியூ இயர். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் விஷ் பண்ணீங்களோ உங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களுக்கு ஆனிவர்சரிக்கு, நம்ம கார்த்திகா சேனலுக்கு ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தி பாஸ்ட் 6 இயர்ஸ். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், செக் பண்ணுங்க. இந்த வருஷம்ல இருந்து சூப்பரான வித்தியாசமான கண்டென்ட்லாம் கொடுக்க போறேன். அதை நீங்க விடாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் watching friends. Take care. Bye.